நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து அவன் வேண்டாம் என்று சொன்ன, அவனால் விளக்கப்பட்ட அத்துணை விடயங்களையும் தவிர்த்து அல்லாஹுக்கு வழிபட்டவனாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் தக்வாவுடைய வாழ்க்கை. இந்த தக்வாவுடையவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் கண்ணியவான்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், இறையச்சம் நிறைந்தவர்கள். இறையச்சம் என்று சொல்லக்கூடியது அத்தக்வா ஹாஹுனா. தக்வா வெளித்தோட்டத்தில் கிடையாது, அது உள்ரங்கத்தில் உள்ளது. அல்லாஹுடைய பயம். அல்லாஹ் என்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவன் என் மீது சர்வதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான், அவன் என்னை கண்ணியப்படுத்தவும் முடியும், என்னை கேவலப்படுத்தவும் முடியும். என்னுடைய செல்வம் என்னுடையதல்ல, அவனுடையது. எனக்கு அவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு என்னுடைய அறிவல்ல, அவனுடைய அறிவு. எதை விரும்புகிறானோ அதனை அவன் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறான். எனக்கு கற்றுத்தந்த ஒன்றை அவன் விரும்பினால் எடுத்துக்கொள்ளவும் முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் அனைத்தையும் குர்ஆனில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். நீங்க யாரும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க அனைவரும் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நாங்கள் உங்களை வஹியை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம், வஹி உங்களுக்கு காலையிலும் மாலையிலும் வந்து கொண்டிருக்கிறது. வல இன் ஷிஅனா, நாங்கள் நாடினால். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை பார்த்து சொல்லவில்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அனைவருக்கும் ஒரே நியதி, அனைவருக்கும் ஒரே முறை, அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே விதமாக நடத்தாட்டினான். ஹிதாயத் என்பது, நேரு வழி என்பது உங்களுடைய கையிலும் இல்லை, என்னுடைய கையிலும் இல்லை, அது அல்லாஹுடைய கையில் மாத்திரம் இருக்கிறது. 42 வருடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கார்டியனாக, ஒரு வலியாக, ஒரு பொறுப்பாளியாக இருந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நாயகமே, நீங்க நாடின மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. மக்காவுடைய வெற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் ரஹ்மத்துடைய நாள், யாரிடத்திலும் பழிக்கு பழி வாங்க மாட்டேன், அனைவரையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக அறிவித்தல் கொடுத்துட்டு சொன்னாங்க, 8 பேரை தவிர. சில முஹத்திஸீன்கள் அதை 10 என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த 10 பேரை பத்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 10 பெயரும் காபத்துல்லாவுடைய திரையை பிடித்துக் கொண்டிருந்தாலும், காபா ஆலயத்துக்குள்ளே தன்னை மறைத்துக் கொண்டிருந்தாலும், அந்த பூமியிலும் அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்திருக்கிறான் அவர்களை பழிக்கு பழி வாங்கி விடுவதற்கு. அவர்கள் செய்த துரோகத்தை என்னால் மறக்க முடியாது, அவர்கள் செய்த அநியாயத்தை என்னால் மறக்க முடியாது. என்னுடைய சாச்சா ஹம்சாவை கொலை செய்தவர், என்னுடைய சாச்சா ஹம்சாவுடைய ஈரக்கொலையை சப்பி துப்பின அந்த பெண்மணி, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா என்று சொல்லி 8 பேருடைய பெயரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக அறிவித்தல் கொடுத்தார்கள். இவர்கள் காபத்துல்லாவுக்குள்ளே இருந்தாலும், காபா ஆலயத்துடைய திரையை பிடித்துக் கொண்டிருந்தாலும், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், அல்லாஹ் அந்த நபிக்கு அந்த நேரத்தை அனுமதி கொடுத்தான், அந்த அவகாசத்தையும் கொடுத்திருந்தான்.
உங்களுக்கு வேணும் என்றால் அதையும் செய்து கொள்ள முடியும் என்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படிப்பட்டவன் தெரியுமா? நபியினுடைய சாச்சா 42 வருடம் கார்டியனாக இருந்த அபூ தாலிபுக்கு ஹிதாயத்து கிடைக்க இல்ல. நபியினுடைய சாச்சாவை கொலை செய்த வஹ்ஷிக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமான அறிவித்தல், வஹ்ஷி கொலை செய்யப்பட வேண்டும், இக்ரிமா கொலை செய்யப்பட வேண்டும், ஹிந்தா கொலை செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் இரக்கமுடையவன், கருணையுடையவன், அன்புக்குரியவன், மன்னிக்கக்கூடியவன், தயாளத்தனமுடையவன். அவன் சொல்லுகிறான் நபியை பார்த்து, நபியே நாயகமே, இவர்கள் உங்களுடைய அடியார்கள் அல்ல, என்னுடைய அடியார்கள். இவர்களை நீங்க படைக்க இல்லை, நான் தான் படைத்தேன். இவர்களுக்கு மாலிக் நீங்கள் அல்ல, நான் தான் மாலிக். இவர்களுக்கு எஜமான் நீங்கள் அல்ல, நான் தான் எஜமான். நான் விரும்பியதுதான் நடக்கும். நீங்க கொலை செய்ய நாடுறீங்க, ஆனா நான் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க நாடி விட்டேன். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில் நிரந்தரமாக யாருக்கும் எதுவுமே கிடையாது. நிரந்தரமாக எதுவுமே யாருக்குமே கிடையாது. நாங்க பள்ளி வாசல்ல இருக்கிறோம், நிரந்தரமாக இருப்போம் என்பது யாருக்கு நிச்சயம் இல்லை. அவர்கள் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பிறரின் பக்கமாக நாங்கள் விரல் நீட்டுகின்றோமே, அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள் என்பது நிச்சயம் இல்லை. அவர்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டு எங்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கவும் அல்லாஹ்வுக்கு முடியும். மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாளி எதனாலும் முதலாளி அல்ல, அவர் தொழிலாளியாக மாறிவிடுவார். தொழிலாளி எந்த நாளும் தொழிலாளி அல்ல, அவர் முதலாளியாக மாறிவிடுவார். எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், எந்த கடையில் வேலை செய்தார்களோ அந்த கடைக்கு அதிபதிகளாக மாறிவிட்டார்கள். அந்த கடைக்கு அதிபதியாக இருந்தவருடைய குழந்தைகள் அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், இஹ்வானுக்கும் ஜஅலகுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும். உங்களுடைய கடையில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் இருக்கிறானே, அவனை வேலைக்காரனாக மட்டும் பார்த்து விடாதே, அவர்களை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லி. அல்லாஹ் நாடினால் உங்களை அவர்களுடைய கைக்கு கீழால் வைக்கவும் முடியும். இன்றைக்கு நீங்க அவர்களை நன்றாக நடத்தாட்டினால் நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் அவர்கள் உங்களை நல்லவர்களாக நடத்தாட்டுவார்கள். இந்த உலகத்தில் அப்படித்தான் நடக்கும். நிரந்தரமாக யாருக்கும் எதுவுமே கிடையாது. ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, செல்வம் மட்டுமல்ல, ஹிதாயத்தும் நிரந்தரமானதல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, சஹாபாக்களை பற்றி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. சஹாபாக்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹுவும் சஹாபாக்களை பொருந்திக் கொண்டான். இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்க. நான் 3 விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒன்றிற்கு நாங்க அல்லாஹுவை விக்ரு செய்வது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹுவை விக்ரு செய்யக்கூடிய மக்களாக்கி வைப்பானாக. இரண்டாவது, நபியை நேசிப்பது. ஹுப்புன் நபி, நபியை நேசிப்பது நல்ல விடயம், நல்ல விடயம். மூணாவது, அல்லாஹுடைய பொருத்தம். அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். இது 3ஐயும் நாங்க செய்கிறோம், பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹுவை விக்ரு செய்கின்றோம், சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கின்றோம், அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி உழைக்கின்றோம். இதுல 3 வேறு இன்னும் ஒரு 3 பகுதி இருக்குது. ஒன்று, நாங்க அல்லாஹுவை விக்ரு செய்கிறோம், சந்தேகம் இல்ல. அல்லாஹ் எங்களை விக்ரு செய்கிறானா? அல்லாஹ் எங்களை ஞாபகம் ஊட்டுகிறானா? என் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும். நீங்க என்னை விக்ரு செய்யுங்கள், நான் உங்களை விக்ரு செய்வேன். நாங்க அல்லாஹ்வை விக்ரு செய்கின்றோம், அல்லாஹுடைய சன்னிதானத்தில், அல்லாஹுடைய அரிசில் அல்லாஹ் எங்களை ஞாபகம் ஊட்டுகின்றான்.
அந்த zikரை நாங்கள் அடைய வேண்டும். வலதிக்ருல்லாஹி அக்பர். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க அல்லாஹ்வை zikr செய்வதை விடவும் அல்லாஹ் உங்களை ஞாபகமூட்டுவது, அல்லாஹ் உங்களை zikr செய்வது அது மிகப் பெரிது. நாங்க zikr செஞ்சுத்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை எங்களுக்கு. எழும்பினத்துக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லித்தான் ஆக வேண்டும். வெளிவாசலுக்கு போய் வெளியே வந்துவிட்டு குஃப்ரானக் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். பள்ளி வாசலுக்கு வரக்குள்ள அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். நித்திரைக்கு போகும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா என்று சொல்லித்தான் ஆக வேண்டும், வேற வழி எங்களுக்கு இல்ல. அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வை zikr செய்கிறேன், ஆனா அல்லாஹ் என்னை zikr செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹுடைய சன்னிதானத்தில், அல்லாஹுடைய தர்பாரில், அல்லாஹுடைய சபையில் ஏண்ட உங்களுடைய பெயர் வந்து போக வேண்டும். ஏண்ட உங்களுடைய பெயர் வந்து போக வேண்டும். மலக்குமார்கள் எங்களை பற்றி பேச வேண்டும். மலக்குமார்கள் எங்களை பற்றி கலைக்க வேண்டும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில். வலதிக்ருல்லாஹி அக்பர். நீங்க கையில தஸ்பீஹ் எடுத்து அல்லாஹுவை zikr செய்வதை விடவும் அல்லாஹ் உங்களை zikr செய்வது மேலானது. இரண்டாவது ஒன்று இருக்குது, நாங்க அல்லாஹுவை பொருந்திக் கொண்டுட்டோம். அல்லாஹுவை நாங்க பொருந்திக் கொண்டுட்டோம். யா அல்லாஹ், நீ என்ன எப்படி வச்சிருக்கிறாயோ அதை கொண்டு நான் பொருந்திக் கொண்டுட்டேன். கதிரை கொண்டு பொருந்திக் கொண்டுட்டோம். நாங்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டுட்டோம். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொண்டுட்டானா? அல்லாஹ் என்னை பொருந்திக் கொண்டுட்டானா? சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, ரலியல்லாஹு அன்ஹும். அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் சொல்லுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும். அவர்களை தொட்டும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான். அவர்கள் அல்லாஹுவை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைத்து விட்டதா? நானும் நீங்கள் யோசிக்க வேண்டும். என்னுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து, என்னுடைய வெளிரூபத்தை பார்த்து, என்னுடைய தொழுகையினுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து, என்னுடைய உரையினுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து நீங்கள் எதையும் நினைக்கலாம், நீங்கள் எதையும் நினைக்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் எனக்கு தெரியும், என்னுடைய அல்லாஹ் என்னை கொண்டு பொருந்திக் கொண்டு விட்டானா? அவனுடைய பொருத்தத்துக்கு தகுதியானவனா? அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய குவாலிபிகேஷன், அதற்குரிய கட்டமைப்பு என்னிடத்தில் இருக்கிறதா? நான் பேசுவது உண்மைதானா? நான் சாப்பிடுவது ஹலால் தானா? என்னுடைய கண் பாவம் செய்யுதா? எனக்கு என்னை பற்றி தெரியும். நீங்க யாரிடத்திலும் கேட்டு பார்க்க தேவையில்லை. உங்களை பற்றி உங்களிடத்திலேயே கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். நான் யாரு? நான் யாரு? என்னுடைய பேச்சும் என்னுடைய வாழ்க்கையும் முரண்படுகிறது. என்னுடைய பேச்சும் என்னுடைய வாழ்க்கையும் முரண்படுகிறது. இறை நிராகரிப்பு செய்யக்கூடியவங்க யார் தெரியுமா? இறை நிராகரிப்பு செய்வார்கள், அதற்கு ஏற்ப வாழுவார்கள். அல்லாஹ் இல்லை என்று சொல்லுவார்கள், அல்லாஹுக்கு இணை வைப்பார்கள், மரத்தையும் கல்லையும் விக்கிரகங்களையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோட்பாட்டுக்கு ஏற்ப வாழ்க்கை. நாங்கள் சொல்லுகிறோம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். முஃமின்கள் யார் தெரியுமா? நம்புகிறார்கள் ஒன்றை, இது கூடாது, இது கூடாது என்று சொல்லி ஒன்றை நம்பினால் நாங்கள் அதன்படி நடப்போம். சொல்லும் செயலும் முரண்பட மாட்டாது. அவர்கள் முஃமின்கள். அவர்கள் முஃமின்கள். வட்டி ஹராம் என்று சொல்லுகின்றோம், வட்டி ஹராம் என்று சொல்லுகின்றோம். எத்தனை பேருடைய கை இந்த வட்டிக்கு சைன் பண்ணி இருக்கிறது? வட்டி ஹராம். வட்டி வாங்கினா அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்கிறான். அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்கிறான். இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே வட்டி வாங்குவது ஹராம் என்று சொல்லிக்கொண்டே,
வட்டி வாங்குவது கூடாது என்று சொல்லிக்கொண்டே எங்கட ஊர்ல இந்த பலாங்கொடையில வட்டி வாங்கி இல்லாமல் போனவுடைய வரலாறுகளை படித்துக் கொண்டே இந்த குடும்பம் வட்டியால இல்லாமல் போனது, இந்த கடை வட்டியால பேங்கால் ஆக்ஷன் போட்டாங்க, இந்த ஹாஜியாருடைய கேவலத்துக்கு காரணம் வட்டி, இவருடைய குடும்பத்தில் டிவோர்ஸுக்கு காரணம் வட்டி, எல்லாம் தெரிஞ்சு கொண்டு நாங்க வட்டிக்கு சைன் பண்ணுகின்றோம். எத்தனையோ பேர் அந்த வட்டிக்கு பண்ணின சைனோட கபருக்கும் போயிட்டாங்க. வட்டிய விட்டும் வெளியே வருவதற்கு முன்னால மௌத்து வந்து விட்டால் நீங்க பண்ணின சிக்னேச்சர் கியாமத்து வரைக்கும் இருக்கு, மறந்து விடாதீர்கள். என்ன பத்தி என்னிடத்தில் கேளுங்கள், என்னிடத்தில் நான் கேட்டுக் கொள்கின்றேன். நீங்க உங்களை பத்தி சிந்தியுங்கள். என்ற வாழ்க்கையில என்ன இருக்கிறது? எனக்கு நீங்க யாரும் வெளியிலிருந்து யாரும் பத்துவா தர தேவையில்லை. எனக்கு நானே ஒரு முஃப்தியாக ஆகிவிடுகிறேன். ஒவ்வொருத்தரும் தன்னிடத்தில் கேட்டு பாருங்க, நான் ஒரு காபிரா அல்லது நான் ஒரு முஃமினா அல்லது நான் ஒரு முனாஃபிகா? முனாஃபிக் என்றா யாரு தெரியுமா? சொல்லும் செயலும் முரண்படும், சொல்லும் செயலும் முரண்படும். பேசுவது ஒன்று, படித்தது ஒன்று, நடப்பது ஒன்று, வீட்டுக்குள்ள வேற விதம், தொழில வேற மாதிரி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கும் உங்களுக்கும் தேவையா? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹுவை கொண்டு நாங்க பொருந்திக் கொண்டோம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அல்லாஹ் எங்களை கொண்டு பொருந்திக் கொண்டானா? அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு கிடைத்திருக்கிறதா? இத கொஞ்சம் யோசிப்போம். மூணாவது ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க, அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹ் எங்களை திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். மூணாவது, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம். ஹுப்புன் நபி எங்களிடத்தில் இருக்கிறது, எங்களிடத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் நாமம் சொல்லப்பட்டால் நாங்க வாய் நிறைய ஸலவாத்தை சொல்லுகின்றோம். ஆனால் ஸலவாத்தை காணவில்லை, ஸலவாத்தை காணவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் சொல்லப்படுகிறதா? வாய் நிறைய ஸலவாத்தை சொல்லுகின்றோம். நாங்க யோசிக்கணும், நாங்க நபியை நேசிக்கின்றோம், சந்தேகமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நேசிப்பார்களா? என்ன கண்டா என்ன சொல்லுவார்கள்? என் வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா எப்படி பார்ப்பார்கள்? என்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? அபு யஸீத் அல் புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்கள் இருந்த மிகப்பெரிய மனிதர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய காலத்திலே பிறந்து விட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு முறை மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஸைத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சஹாபாக்கள், அங்கிருந்த நல்ல அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு அபு யஸீத் அல் புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 23 வருட காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபையில சஹாபியாகவே இருந்த அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபியை, அந்த மனிதரை கிட்ட கூப்பிட்டு அவருக்கு இடம் கொடுத்து அவர் உட்கார வைத்து விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லவ் ரஆக நபியு லஅஹப்பக். அபு யஸீத், நீங்க நபியை நேசிக்கிறது வேற விடயம், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கண்டிருந்தால் அவர் உங்களை நேசித்திருப்பார். லவ் ரஆக நபியு லஅஹப்பக். நீங்க அவரை கண்டா நேசிக்கிறதல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கண்டிருந்தால், உங்களை பார்த்திருந்தால், உங்களை சந்தித்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக உங்களை நேசித்திருப்பார்கள். ஏனென்றால் நபியினுடைய நேசத்துக்குரிய, பாசத்துக்குரிய அத்துணை வகையான நற்கர்மங்களும் உங்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சான்றிதழ் பகிர்ந்தார்கள். நாங்க யோசிக்க வேண்டும், நாங்க நபியை நேசிக்கின்றோம் நிச்சயமாக, சத்தியமாக, அதுல மாற்று கருத்து கடன் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நேசிப்பார்களா? முடிவு செய்யுங்கள். தக்வாவுடைய வாழ்க்கை என்பது வெறுமனே
ஒரு நசீஹத் மட்டுமல்ல, அது ஒரு யதார்த்தம், அது ஒரு அடிப்படை வாழ்க்கையில விளங்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கின்றேன், அதைத்தான் தக்பீர் கட்டிக்கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால, இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால நாங்க துஆஉல் இஸ்திஃப்தா, நாங்க வஜ்ஹத் என்று சொல்லுவோமே, அதில் என்ன தெரியுமா சொல்லுகின்றோம்? ரகசியம் பேசுகின்றோம் அல்லாஹ்விடத்தில். வஅன மினல் முஸ்லிமீன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு இணை வைப்பாளன் அல்ல. இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சான்று பகிர்கின்றோம். அதற்கு பிறகு சொல்லுகின்றோம் வஅன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிமான மனிதர். எந்த அளவுக்கு முஸ்லிம்? எந்த அளவுக்கு முஸ்லிம்? முஸ்லிமுக்குரிய அடையாளம் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து சிந்தியுங்கள். இரவு நேரம் எழும்பி குடும்பத்தில் எல்லாரும் தூக்கம், மனைவியும் தூக்கம், பிள்ளைகளும் தூக்கம், நடுநிசி, உலகமே அமைதியாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் எழும்பி 2 ரக்காத்து தொழுதுட்டு, தஹஜ்ஜத் தொழுதுட்டு, கொஞ்ச நேரம் ரகசியம் பேசுங்க பார்ப்போம். கொஞ்ச நேரம் ரகசியம் பேசுங்க பார்ப்போம். உள்ளத்தில் கையை வச்சு, நான் யாரு? நான் யாரு? என்ற வாழ்க்கை நாடகமா யதார்த்தமா? என்ற வாழ்க்கை ஒரு நாடகமா ஒரு யதார்த்தமா? இந்த நாடகத்திலேயே மௌத்து வந்துவிட்டா எப்படி இருக்கும்? பரிகாசமாக எடுக்க வேண்டாம். இரவு நேரம் வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம் وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما. நீண்ட நேரம் தொழுதுட்டு, நீண்ட நேரம் ருக்கூ சுஜூது செஞ்சுட்டு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு நாளைக்காவது செஞ்சு பாருங்களேன் பார்ப்போம். ஒரு நாளைக்கால் 50 வருஷம் வாழ்ந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் கூட இரவு நேரம் 2 மணிக்கு 2:30 மணிக்கு எழும்பி தனிய ரப்போட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அதை விட அபாக்கியத்தனம் வேறொன்றுமே இருக்க முடியாது. எழும்பி நின்று நான் யாரு? நான் யாரு? ஹாசிபு அன்புசக்கும். நீங்க உங்களுக்கு முஹாசபா செய்து பாருங்கள், கணக்கு செய்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு மிக முக்கியமான விடயத்தை உங்களுடன் ஞாபகம் ஊட்டிக் கொள்ளாமல் நினைக்கிறேன். எங்களுடைய சமூகத்தில் ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு அந்த சமூகத்தினுடைய வாலிபர்கள். ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு அந்த சமூகத்தினுடைய வாலிபர்கள். இந்த இஸ்லாத்தினுடைய முதுகெலும்பு வாலிபர்கள். சுருக்கமாக சொல்லுகின்றேன், வயோதிபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிவைத்து வேலை செய்யவில்லை. வயோதிபர்களை தாக்கத் பண்ணி குறிவைத்து இவர்களின் மீது உழைத்து செய்வோம் என்று சொல்லி வயோதிபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடவில்லை. மாறாக வாலிபர்கள், திடகாத்திரமுடையவர்கள், திறமைசாலிகள் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வந்ததே நபிப்பட்டம் கிடைத்து முதலாவது நாள். அபூபக்கர் சித்திக் இஸ்லாத்துக்குள்ள வந்தது, இஸ்லாம் வந்து முதலாவது நாள் இஸ்லாத்துக்குள்ள வந்து விட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வரும் பொழுது அவர்களுக்கு வயது 37, 36 வயது தான். ஒரு 37 வயது நிரம்பியவர். ஆனா அவருடைய வாப்பா அபூ குஹாஃபா என்பவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட இல்ல, அவராகவே வந்து சேர்ந்தாரு. மகன் இஸ்லாத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் எடுத்து பார்த்தா 90% 35 வயதுக்கு குறைந்தவர்கள். நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், மௌத்தாகக்குள்ள 18 வயது நிரம்பிய ஒரு உசாமாவுடைய கையில தான் கொடியை கொடுத்தாங்க என்று சொல்லி. ஆனா எங்கட 18 வயதுக்குள்ள சுபகு தொழுகிறதுக்கு சப்புல கூட இல்லை.
எங்கட ஜும்மாவுக்கு வந்தா அந்த 18, 20, 22 வயதுக்குள்ள கையில இந்த வாய்ஸ் பைட்டு சேர மாட்டாது. அவருடைய கையடக்க தொலைபேசி தான் அவரோட பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த மொபைல் போன் தான் பேசிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்துத்தான் சிரிக்கிறாரு, அதுல தான் டெக்ஸ்ட் பண்றாரு, அதுல தான் விளையாடுறாரு, அதிலே தான் காலத்தை கழிக்கிறாரு. ராவைக்கு தூக்கத்திலையும் அது பக்கத்தில் தான் இருக்கிறது. 18 வயசு. மக்காவுடைய வெற்றி சுப்ஹானல்லாஹ். வரலாறுகளை வீணாக பார்க்க வேண்டாம், வரலாறுகளை ஒதுக்கி வைக்க வேண்டாம். வரலாறு எடுத்து படியுங்க. எதுக்கு தெரியுமா? வாழ்க்கைக்கு படிப்பினை. மக்காவுடைய வெற்றி, மக்காவை வெற்றி கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நாங்க யூத்த வாலிபர்களை சேர்த்துக் கொள்ற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. நான் பலங்கொடைக்கு மட்டும் பேச இல்லை, நான் இலங்கைக்கு சொல்லுகின்றேன். எங்கட யூத் இருக்குதே ஒரு கூட்டம், சிறையில தான் வாழுவாங்க. மன்னித்துக் கொள்ளுங்கள், சிறையில தான் வாழுவாங்க. ஒன்றோ பயங்கரவாதியாக, அல்லது போதை பொருள் பழக்க வழக்கத்துக்குரியவனாக, அல்லது ஒரு நாட்டு துரோகியாக, அல்லது ஒரு பயங்கரவாதியாக சிறையில தான் வாழ போறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு காலம் வாழ வேண்டி வரும் அது அந்த ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் இந்த நாட்டில் யுத்தம் நடந்து முடிந்து இன்றைக்கு 12 வருஷம் ஆகுது. ஆனா 12 வருடங்களுக்கு முன்னால அந்த பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இந்த கீழ் சிறையில தான் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அதுக்கு பேசிடுவாங்க. அதுல விதிவிலக்கு இருக்க மாட்டாது. மலங்கொட இல்ல, ரத்தப்புற இல்லன்னு விதிவிலக்கு இருக்க மாட்டாது. மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏண்டா இந்த சமூகத்தில பள்ளி கட்டுவதற்கு செய்யப்பட்ட முயற்சி, மதரசாக்கள் திறப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சி, வியாபார எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செய்யப்பட்ட முயற்சி வாலிபர்கள் மீது செய்யப்பட இல்லை. வாலிபர்களுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. வாப்பக்கும் தெரியா, உம்மக்கும் தெரியா. பாடசாலையில வைத்து பார்த்தா அது வேற உலகம். பள்ளிக்கு வந்து பார்த்தா உங்களோட ஊர்ல நீங்க எடுத்து பாருங்க, நான் சொல்ல தேவையில்லை. சுபகுக்கு எத்தனை வாலிபர்கள் பள்ளிக்கு வராங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரு பள்ளி வாசல்ல தொழக்கூடிய மக்கள் 50% வாலிபர்களாக இருப்பாங்க என்றா அந்த பள்ளிக்கு சூழல் உண்டாகட்டும். வாப்ப பள்ளியில மக்களை காணும், வாலிபர்களை காணும். மக்காவுடைய வெற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டார்கள். 2 இன்சிடென்ட் பாருங்க. மக்காவுடைய முஅஸ்ஸின் யார் தெரியுமா? மக்காவுடைய முஅஸ்ஸின், தயவு செஞ்சு சொல்லுகிறேன், பள்ளி வாசல்களுக்கு முஅஸ்ஸினை வைக்கும் பொழுது நல்ல குரல் வளமுடைய, அழகா பாங்கு சொல்லக்கூடிய அவர்களை கொண்டு இந்த பள்ளி சுத்தம் செய்யறதுக்கும், பள்ளி டாய்லெட்டை கழுவுறதுக்கும், பள்ளி வாஷ்ரூமுக்கும் அவர்களை பாதிக்க வாழும். அவங்க யாரு தெரியுமா? நாளைய கியாமத்துடைய நாளையில அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். நாளைய கியாமத்துல அவர்கள் பள்ளிக்கு மக்கள் அழைக்கக்கூடியவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று மக்களை அல்லாவின் பக்கமாக அழைக்கக்கூடியவனை விடவும் அழகான வார்த்தை சொல்லக்கூடியவங்க யார் இருக்க முடியும்? யார் இருப்பாங்க? எனவே அன்புக்குரியவர்களே, முஅஸ்ஸின் பள்ளிக்கு வரக்கூடியவர் நல்ல குரல் வடமுடையவர், அவரும் ஒரு மார்க்க அறிவுடையவர். அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். அபீ மஹ்சூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி. ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி. பிலால் ரலியல்லாஹு தஆலா வாங்க சொல்றாங்க. ஒரு வாலிபர்கள் கொஞ்சம் பேரு மாற்றுமதத்தை சார்ந்தவர்கள் இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்தில்ல, அவங்க இந்த பிலாலுடைய பாங்க பழிச்சாங்க, பாங்க பரிகாசம் செஞ்சாங்க. பிலால் பள்ளியில பாங்க சொல்றாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பாங்க சொல்றாங்க. இந்த பாங்க, இந்த அஸான பக்கத்தில் இருந்த சில மாற்று மதத்தை சார்ந்த சின்ன குழந்தைகள், சிறார்கள் பழிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸான் முடிஞ்சதுக்கு பிறகு சொன்னாங்க, அந்த அத்தனை பேரையும் பிடிச்சு கொண்டு வரும்படியாக அரஸ்ட் பண்ண சொல்லி.
பிடிச்சு கொண்டு வந்தாங்க. இந்த வாலிபர்கள் பயந்துட்டாங்க, என்ன நடக்க போகுது? மக்காவுடைய வெற்றி, காபத்துல்லா நபியினுடைய கண்ட்ரோல்ல எங்களை நபி கைப்பற்றிட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 பேரையும் பார்த்து, நீங்க இப்ப பாங்கு சொன்னீங்க தானே, அந்த அஸான மறுவ சொல்ல சொல்லி. அதுல ஒவ்வொருத்தரா சொன்னாங்க, எல்லாரும் விட்டாங்க. சொல்ல சொல்ல அவர் பாங்கு சொன்னாரு, இவர் விட்டாரு, அவர் விட்டாரு, இவர் விட்டாரு. கடைசியாக அந்த சபையில் இருந்த ஒரு சின்ன சஹாபி, அவருடைய குரல் நல்ல குரல், அவருடைய வாய்ஸ் நல்ல வாய்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாய்ஸை கேட்டுட்டு சொன்னாங்க, நான் உன்ன இந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய முஅஸ்ஸினாக மாத்தி விடுவேன், நீ இஸ்லாத்துக்குள்ள வான்னு சொன்னார். அவர் கலிமா சொன்னாரு, அந்த பொறுப்பை கையில கொடுத்துட்டாங்க. அவருக்கு வயசு 13. அவருக்கு வயசு 13. என்னோட பள்ளி வாசல்ல 13 வயசு நிரம்பின பிள்ளைக்கு என்ன வேலை இருக்குது? என்ன வேலை இருக்குது? இந்த பள்ளி வாசல் என்ன வேலை அவருக்கு செய்யலாம்? மிக அன்பாக சொல்றேன், எங்கட உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த பள்ளி வாசல ஒரு இடமாக, ஒரு சென்டராக, ஒரு மர்கஸாக, அவர்களுடைய இடமாக ஆக்க இல்லைண்டா எங்கட பிள்ளைகள் வெளியே பிடிச்சிருவாங்க. இந்த கதா நடந்திருக்குது, இந்த கதா நடந்திருக்குது. இரண்டாவது, மக்காவை வெற்றி கொண்டார்கள், மக்காவை கைப்பற்றிட்டாங்க. மக்கா 100% 100% இஸ்லாமிய ஆட்சி கீழே வந்துட்டு மக்காவுக்கு ஒரு அமீரை நியமிக்கணும். ஒரு அமீர், ஒரு ரெஸ்ட், பள்ளிக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், மதரசாவுக்கு ஒரு தலைவர் வேணும், ஜமியத்துல் உலமாவுக்கு ஒரு அமீர் வேணும், ஒரு தலைவர் வேணும். நாங்க சொல்றோமே, இதே போல மக்காவுடைய வெற்றி, சுப்ஹானல்லாஹ், இத வரலாற்றை படிங்கோ. நீங்க யாரையும் தரம் குறைச்சி பார்க்க வானம், நீங்க யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வானம். மக்காவுடைய வெற்றி, மக்காவுக்கு ஒரு அமீர் நியமிக்கப்படணும். யாழ்ப்பாணத்தை, வடமாகாணத்தை 30 வருட யுத்தத்துக்கு பிறகு கையில் எடுத்திருக்கிறாங்க. ஒரு அமீரை நியமிக்கணும், இப்ப ஒரு கவர்னரை நியமிக்கணும். யாரை நியமிப்பது? எப்படி அனுபவம் வேணும்? எப்படிப்பட்ட திறமை இருக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தெரியுமா நியமிச்சாங்க? 21 வயது நிரம்பிய ஒரு என்று சொல்லக்கூடிய சஹாபியத்தை நியமிச்சாங்க. 21 வயசு. இந்த இலங்கையில காட்டுங்க பார்ப்போம், ஒரு பள்ளிவாசல் 21 வயசு ரஸ்தி. பள்ளிக்கு ரஸ்தி அல்ல, ஊருக்கு தலைவர், அரசாங்கத்தால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட கவர்னர், அவருத்தான் பொறுப்பு. அன்பானவர்களே, இது யாரையும் சாடுவதல்ல, இது உங்களுக்கு நான் சொல்ல இல்ல, இது நான் நாட்டுக்கு சொல்றேன். எங்களோட பள்ளி வாசல்ல இந்த யூத், இந்த வாலிபர்களுக்கு கடன் கொடுக்கணும். எல்லாரும் பேசக்குள்ள பேசுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க யாரும். எல்லாரும் பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள 18 வயது நிரம்பின சஹாபி யாரு? யாரு? உஸாமத் இப்னு ஸைதுடைய கையில கொடிய கொடுத்தாங்க. உஸாமாவுடைய படை ஆயத்தமாகிட்டது. அந்த உஸாமாவுடைய படையில தான் 60 வயது நிரம்பின அபூபக்கரும் இருக்கிறாரு, 50 வயது நிரம்பின உமரும் இருக்கிறாரு, 45 வயது நிரம்பின உஸ்மானும் இருக்கிறாரு. யாரு கீழே? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. 18 வயசு நிரம்பின உஸாமாவுடைய தலைமைத்துவத்தின் கீழ். இது பயான் செய்ய லேசி, இது பயான் செய்ய லேசி. எல்லாரும் சொல்லுவாங்க. உஸாமத் இப்னு ஸைத் மௌத்தாகிறதுக்கு முன்னால அதுவும் போனது எங்க தெரியுமா? ரோமுக்கு. அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம். அந்த சம்பவத்தை குர்ஆன் சொல்லுது. ரோமுக்கு போறாங்க, ரோமுக்கு, ஐரோப்பாவுக்கு போறாங்க. படை புறப்பட்டுட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரையும் கீழே வச்சாங்க, 60 வயது. உமரையும் கீழே வச்சாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உஸ்மானையும் கீழே வச்சாங்க, எல்லாரும் கீழே. உஸாமாவுடைய கையில படைய கொடுத்தாங்க, அமீராக்கிறாங்க, நீங்க போங்கன்னு சொல்லி. எல்லாரும் இவருக்கு கீழே தான் இருக்கணும். புரியுதா? நாங்க எப்ப செய்வோம்? நாங்க எப்ப கொடுப்போம்?
எங்க ஊருக்கு எப்ப அப்படிப்பட்ட அமீர் வரப்போறாரு? நாங்க எப்ப வழிபட போறோம்? நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். புரிந்து கொள்ளுங்கோ, எங்களை விட எல்லாம் அவர்களுக்கு தெரியும். சொல்லிக்கொண்டே போக முடியும். அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உலமாக்கிட்ட கேளுங்க. உங்களோட ஊர்ல 36க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க. அவங்கள பாதிங்கோ, அவங்கள பாதிங்கோ. அவங்க உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, நீங்க அவங்கள்ட்ட போகணும். அவங்க நபிமாருடைய அனந்தரக்காராக்கள். அவர்களை பள்ளிவாசல்ல கொண்டு வந்து வச்சு சம்பளத்துக்கு வேலை வைக்குவாங்க. வானம் அவர்களை கண்ணியப்படுத்துங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எங்கட ஊர்ல 60 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஜிசி ஓலவல் எழுதிட்டு ஏப்ரல் வரைக்கும் சும்மா இருக்கிறாங்க. ஏப்ரல் வரைக்கும் சும்மா. அவருக்கு என்னன்னே தெரியாது. டிசம்பர்ல எக்ஸாம் முடிஞ்சிச்சுது. கொஞ்சம் பேர் போனாங்க ஜமாத்துல. அவங்க போயிட்டு வந்தாலும் அதே ஹால் தான், அதே ஹால். அதுக்கு பிறகு அவங்கள முன்னீட்ட பண்றது, அதுக்கு பிறகு அவங்கள பள்ளியோட சேர்க்கிறது, அதுக்கு பிறகு அவர்களை எப்படி வழிகாட்டுவது அவர்களுக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பெய்தா சரி. மிக அன்பாக சொல்றேன், எனக்கு தெரியும் ஊர்ல 60 வாலிபர்கள் ஜிசி ஓலவல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்க? வாப்பா தொழிலுக்கு போய்த்திடுவாரு. சில வாப்பா கத்தார்ல, சில வாப்பா ஐரோப்பா கண்டத்துல, சில வாப்பா மடகஸ்கார்ல. உம்மாக்கு என்ன செய்யலும்? அந்த தாய்க்கு என்ன செய்யலும்? உங்களோட மகன் என்ன செய்வாரு? நாளைக்கு ஒரு டெலிபோன் கால் தான் வரும். மகன் ட்ரக்ஸ் போதை பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகி சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரு. மடகஸ்கார் உள்ள வாப்பாக்கு டெலிபோன் கால் தான் போகும். மிக அன்பாக சொல்றேன், கொஞ்சம் பள்ளியை யூஸ் பண்ணுங்கோ, பள்ளிய பாருங்கோ. இந்த வாலிபர்கள் 60 ஆம்பளை பிள்ளைகளா மாணவர்கள் இருந்தால் கிட்டத்தட்ட 90 மாணவிகள் இருப்பார்கள். 90 மாணவிகள் இருப்பார்கள். அவங்க யாரு தெரியுமா? நீங்க சரியா அவங்கள வளர்க்க இல்லைண்டா எழுதி வச்சுக்கோங்க, உங்களோட மகளோட நிக்காக நீங்க செஞ்சு வைப்பீங்க. ஆனா டிவோர்ஸ் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து சேருவாங்க. உங்களோட மகளோட நிக்காக நீங்க செஞ்சு வைப்பீங்க, மகள் டிவோர்ஸ் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து சேருவாங்க. ஏன்? அவங்க யாரும் வளர்க்கப்பட இல்லை, அவங்க யாருக்கும் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்லை. எனவே மிக கவலையோடு சொல்றேன், வாலிபர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். வாலிபர்களுக்குள்ளே பள்ளியாக இந்த பள்ளியை மாற்றுவோம். இந்த பள்ளியில நபீனுடைய பள்ளியில ஒரு காட்டரபிக்கு மூத்தரம் பெய்யலாம் என்றிருந்தா எங்கட பள்ளி என்ன? எங்கட பள்ளி என்ன? பள்ளி ஒரு காட்டரபி நபியை பார்த்து சேலஞ்ச் பண்றாரு. நபியை பார்த்து சேலஞ்ச் பண்றாரு. நீங்க உண்மையான நபியாக இருந்தா என்ற கையில் இருக்கிற இந்த உடும்பு பேசணும். இந்த உடும்பு உங்களை நபின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வேன். பள்ளி அப்படிப்பட்ட இடம். வழியில போறவரு பள்ளி உள்ளுக்கு வராரு. அவரை பார்த்தா யாரோ மனிதர் இருக்கிறாரு. அவரை பார்த்து இவர் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொன்னாங்க இவர் தான் கடைசி நபி. அவர் சொன்னார், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த உடும்பு ஏற்றுக்கொள்ளணும். கையில் இருக்கக்கூடிய உடும்பு ஒரு பிராணி. சொன்னாரு, பேசுங்க. பேச வச்சாங்க. ஒரு காற்றடி மூத்தரம் பெஞ்சாரு. சாவாக்கள் கொதிச்செலும்பினாங்க. இல்ல, இது உடும்போ, அதை கல்வி போடுவோமே, பிரச்சனை இல்லையே. இது எல்லாருக்கும் உள்ள இடம் தானே. சிறை கைதிகள் கொண்டு வந்து பள்ளியில கட்டி வைக்கப்பட்டாங்க. என்ன அவங்க ஜனாபத்துடைய குளிப்பு குளிச்சிருந்தாங்களா? ஜனாபத்துடைய குளிப்பு குளிச்சா இருந்தாங்க? பள்ளி சிறை கைதிகள், பள்ளி மாற்றுமத்தை சார்ந்த மக்கள், பள்ளி நஜ்ரானுடைய தேசத்திற்கு வந்த மக்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த பள்ளிய அன்புக்குரியவர்களே, பள்ளியினுடைய ஆதாபுகளை பேணி, வரையறைகளை பேணி, வெளிப்பள்ளி, உள்பள்ளி, மேல பள்ளி வளாகம் என்று
பெரிய ஒரு பகுதி எங்களுக்கு இருக்குது. இதை சரியாக பயன்படுத்தி வாலிபர்கள், இந்த பள்ளியோட சம்பந்தப்பட்ட வாலிபர்கள், பள்ளியில வாழக்கூடிய வாலிபர்கள், பள்ளியில எல்லாம் இருக்கிறது, வாலிபர்கள் வெளியே போக வேண்டிய தேவையில்லை என்ற அளவுக்கு எங்களோட பள்ளியை நாங்க பராமரிப்போம் என்றிருந்தால் இந்த பள்ளி எங்களோட வாலிபர்களை பாதுகாக்கும். இல்லாவிட்டால் இந்த பள்ளிக்கு வெளியே போன வாலிபர்களுடைய இருப்பிடங்களாக சிறைச்சாலைகள் மாறும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நிலைமைகளை விட்டு பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் ஈரோக்கம், நம் அனைவருடைய குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் நம்முடைய கண்களை குளிர வைப்பானாக. எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் எங்களுடைய கண்களை குளிர வைப்பானாக. நம் அனைவர்களையும் நல்ல பெற்றோர்களாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய படைகோலத்தை அழகாக்கி வைத்தது போன்று எங்களுடைய குணத்தையும் அழகாக்கி வைப்பாயாக. وآخر دعوانا أن الحمد لله وآخر دعوانا أن الحمد لله وآخر دعوانا